தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். iPhone 15 சீரிஸ் அஃபிஷியலாக சேல் ஆனதுலேருந்தே எல்லாம் வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்குடா இப்படி அடித்து பிடிச்சி வாங்குறீங்கன்ற மாதிரி தான் நமக்கும் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மக்கிட்ட ஏற்கனவே 14 Pro Max இருக்குது. இதை பற்றி வீடியோலாம் டீட்டெயிலாக வந்து பண்ணிட்டோம். இப்போ இது ரீசெண்டாக இதில் என்ன தான் அப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு சில பேர் ப்ரோ உங்கள் வீடியோ 15 Pro Maxை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் நம்ம கோடியில் புரளலை, அதனால் வாங்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் இல்லையா. ஸ்டுடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், பார்த்தாலே தெரிகிறதா ஸ்டுடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்மளுடைய நண்பர்கிட்ட வந்திருக்கோம், அவங்க கிட்ட 2 ஃபோனுமே இருந்துச்சு. இப்போ நானும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இப்போது 15 Pro Max இந்த ரெண்டுத்தோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்கிறேன். இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெக்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன், ஒரு தடவை குயிக்காக பார்த்துருங்க. ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுத்தோடனே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 இருக்கட்டும், ப்ரோ வேரியண்ட்டாக இருக்கட்டும், அது ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபோனுமே கொஞ்சம் கர்வியாக இருக்குது. நான் ஏற்கனவே 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி சொன்ன விஷயமே அதே தான். அந்த பின் பக்கமாக கொஞ்சோண்டு அந்த டிசைனில் வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கர்வ் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நம்ம டம்மீஸில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு தான். இன்னும் இன்ஃபேக்டாக சொல்ல போனால், இப்போ உங்ககிட்ட பழசு ஏதாச்சும் ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட 14 Pro Max இருக்குது. இதுக்கு ஒரு கேஸ் போட்டோம்னா அந்த கேஸில் எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கர்வ் இருக்குமோ அதே அளவுக்கான ஒரு கர்வ் இப்போ எல்லா மாடல்லையுமே இருக்கும். இந்த கர்வ் வந்து பெரிய வித்தியாசமாக எனக்கு படலை. பட் ஒருவேளை 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கி கேஸும் போட்டு யூஸ் பண்ணாத அளவுக்கு தைரியசாலியாக யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கள். உங்கள் அட்ரஸ் வேணால் அனுப்பிச்சி விடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பரிசு பொருளை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நமக்கு அந்த தைரியம் சத்தியமாக கிடையாது. டைட்டானியமாக இருந்தாலும் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஸோ அதனால் கர்வ் இருக்குது, கேஸ் பழம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குன்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் Type-C போர்ட் 2த்துலேயுமே இருக்குங்க. பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. யூரோப்பியன் தலைமையில் போட்டு 2 வருஷத்தில் கொண்டு வர அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு சில ஜிக்ஜாக் வேலை இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஏன்னா இதில் 2.0, இதில் 3.0, ஓகேவா. இதில் தான் வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மற்றபடி நீங்கள் வந்து எந்த சார்ஜரை போட்டாலும் ஒர்க் ஆகுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு Type-C கேபிளை போட்டாலும் 2 ஃபோன்லையுமே ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஆனால் ரீசெண்டாக சைனாவில் ஆப்பிளுடைய ரீசெல்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டுடைய கேபிள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் வெடிச்சு போயிடும், பேர்ன் ஆகிடும் அப்படின்றது போலலாம் சொல்லியிருக்கிறதா ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஆப்பிளுடைய கேபிள் வித்தாதானே காசு. அது வாங்கினா iPhone 15 சீரீஸே தான் வாங்கியே ஆகுவேன்னு சொல்கிறவங்களுக்கு iPhone 15 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டுமே அந்த ப்ரைஸிங், இந்தியன் ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது 15 Pro Max உடைய ப்ரைஸிங் கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸிங் தான். பட் இருந்தாலுமே நீங்கள் அதோடைய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ 14 Pro Maxல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸை நான் இது கூட கம்பேர் பண்ணுறேன். அண்ட் கூடவே Samsung Galaxy S23 Ultra கூடியும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஓவராலாக இன்றைக்கி இருக்கிறதுல டாப் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய கேமரா சாம்பிள்ஸ் சைட் பை சைடு வைக்கிறேன். உங்களுக்கு எது ஒர்த்துன்றதை நீங்கள் சொல்லுங்கள். iPhone 15 Pro Maxை பற்றி நீங்கள் ஆன்லைனில் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கலாம். நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணேன். எப்போன்னு சொல்கிறேன். ஒன்று, இந்த ஃபோனை வந்து நீங்கள் போயிட்டு சார்ஜிங் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு சார்ஜரில், ஆண்ட்ராய்ட் சார்ஜரில் போட்டால் சார்ஜ் ஏறுது, ஆனால் ஹீட்டிங் இருக்குது. இந்த இடத்துல வச்சு பார்த்தாலே நமக்கு அந்த 41, அந்த 40 அது தெரியுது. நான் பெங்களூரில் இருக்கேன், டெம்பரேச்சர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால கம்மியாக தான் வந்து காமிக்குது. ஒன்று. ரெண்டாவது, கேமரா யூஸ் பண்ணும்போதும் அவுட்டோரில் போயிட்டு கேமரா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்துலையும் அப்பயுமே ஹீட்டிங் வந்து ஃபேஸ் ஆகுது. சரிங்களா. இதுக்கு ஆன்லைனில் நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்து வரல. வெயிட் ஆப்பிள் இப்போ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணி முடிச்சு ஒரு 4 நாள் ஆகுது. இப்போ எடிட்டிங் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆப்பிள் வந்து அந்த அப்டேட்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பக்கால் iOS 17 இருக்கிற பக்கால் இந்த ஹீட்டிங் இஷ்யூ வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து புதுசாக ரீலோட் ஆகும்போது, அதாவது புது ஃபோனை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் போதோ ரீசெட் பண்ணும் போதோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிறதுனால ஹீட்டிங் வருது. மூணாவது ரீசன் வந்து தேர்ட்
தேர்ட் பார்ட்டி ஆப்ஸாலையும் இந்த ஹீட்டிங் இஷ்யூ வருது. நாங்கள் ஆப் டெவலப்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் கூட எல்லாம் பேசிட்டு இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது போல ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து ஆப்பிள் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளில் ரொம்ப தீவிரமாக எப்போவுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை வந்து இந்த சின்னஸ் பண்ணுறதுக்கு, இந்த வெயிட் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வந்து கூலிங் சிஸ்டம் மேபி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா அப்படின்றது தெரியல அப்படின்றது போல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 3 நானோமீட்டர் டெக்னாலஜியில் இந்த ப்ராசஸரால் ஹீட்டிங் இருக்கான்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது இல்லைன்றது போல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து iPhone 15 சீரீஸில் எந்த மாடலுமே கையில் இல்லை செக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்முடைய நண்பர்கள் உங்ககிட்ட யாருக்கிட்டயாச்சும் iPhone 15 சீரீஸ் இருக்குன்னா அப்டேட் ஒருவேளை இந்த சமயத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை ஃபிக்ஸ் ஆகலைன்னா எந்தெந்த சமயத்தில் இன்னுமே ஹீட்டிங் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா மேபி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்முடைய மற்ற நண்பர்கள் iPhone 15 சீரீஸை வாங்கலாமா வேணாமா, என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்றது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் த பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி வி ஹேவ் இல்லைங்களா? ஸோ அது முதல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம். அண்ட் என்னுடைய கருத்து, iPhone 15 சீரீஸில் எந்த ஃபோன் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வாங்குறதா இருந்தீங்கன்னா iPhone 15 வாங்குங்க. ஓகேவா? நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஒருவேளை வந்து நீங்கள் ப்ரோ சீரிஸ் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்தியாவில் ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ ஃபாரினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அங்கே ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன்.